ரியல்மிலேருந்து 14 ப்ரோ மற்றும் 14 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற ரெண்டு புது மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை ரியல்மி நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு ஃபோனுக்குமே ட்ரிபிள் ஐபி ரேட்டிங் வருது. அதாவது IP66, 68 மற்றும் IP69 ஆகிய 3 ரேட்டிங்கும் ஒரே நேரத்தில் தந்திருக்காங்க. இந்த 3 ரேட்டிங் இருக்கிற காரணத்தினால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனுக்குள்ளே தண்ணி அவ்வளோ ஈஸியாக போகாது. அதாவது ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் சரி, ஃபோனுக்குள்ளே தண்ணி அவ்வளோ ஈஸியாக போகாது. அதனால் மழை காலங்களில் ஹெவியான ரெயின் இருக்கும்போது கூட நீங்கள் ஃபோனை கொண்டு போனால் எந்த விதமாக பிரச்சனையும் இருக்காது. இது போய் இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து அண்டர் வாட்டரில் போய் ஃபோட்டோ எடுக்கிற ஃபீச்சரும் வச்சுருக்காங்க. அதாவது தண்ணிக்குள்ளே போய் கூட நீங்கள் வந்து ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே ஃபோனோட வெயிட்னு பார்க்கும்போது பிங்க் மற்றும் ஒயிட் வந்து 181.5 கிராம் வெயிட் வருது. அதே கிரே கலர் வெர்ஷன் வாங்கும்போது 179 கிராம் வெயிட் வருது. அதே ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒயிட் மற்றும் பர்பிள் வாங்கும்போது 194 கிராம் வெயிட் வருது. அதே கிரே கலர் வெர்ஷன் வாங்கினா கூட 2 கிராம், அதாவது 196 கிராம் வெயிட் வருது. ஸோ இதுதான் ஃபோனோட வெயிட் மற்றும் டைமென்ஷனாக இருக்குது. அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். ரியல்மியோட 14 ப்ரோ வாங்கும்போது அது ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6.83 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது இந்த ப்ளஸ் வெர்ஷன் வாங்கும்போது நமக்கு வந்து டிஸ்பிளேயோட சைஸும் கூடுது, அது போக இந்த ரெசல்யூஷனும் கூடுது. மற்றபடியாக ரெண்டு டிஸ்பிளேயும் AMOLED டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் எட்ஜஸ் வந்து சைடில் கவர் பண்ணிச்சிருக்காங்க. இது போக ரெண்டு டிஸ்பிளேக்கு நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 3840 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2000 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங், 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட், 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மற்றபடியாக டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஒருவேளை அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த ரெண்டு டிஸ்பிளேயும் நமக்கு ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் வாங்கும்போது அதில் கூட கொஞ்சம் ரெசல்யூஷன் அதிகமாக கிடைக்குது. அடுத்ததாக ரெண்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் வாங்கும்போது அதில் ஸ்னாப் டிராகனோட 7S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது வந்து 2.5 GHz வரையும் நமக்கு வந்து கிளாக் ஸ்பீட் கிடைக்குது இந்த ப்ராசர்லேருந்து. கிராஃபிக்ஸ்க்காக இந்த சிப் செட்டில் அட்ரினோட 720 GB கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச முன்னாடி நமக்கு ரியல்மியோட 14 ப்ரோ லெவலில் ப்ராசர் பற்றி பார்த்துடலாம். ரியல்மியோட 14 ப்ரோவில் நமக்கு டிமென்சிட்டியோட 7300 எனர்ஜி அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. இதுவுமே ஒரு கார்டஸ் A78 கோர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ப்ராசராக வருது. கிளாக் ஸ்பீடை பொறுத்து 2.5 GHz வரையும் வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராசரோட ரேங்கிங்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் வாங்கும்போது அதில் ஸ்னாப் டிராகனோட 7S Gen 3 இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 45 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 149 மார்க் வருது. இது ஒரு பீக் சிப் செட்டாக கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மியோட 14 ப்ரோவில் வந்து டிமென்சிட்டி 7300 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு 58 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 145 மார்க் எடுக்குது. இதுவுமே ஒரு பீக் சிப் செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. ஆனால் கேம்ஸ்னு வரும்போது நமக்கு வந்து ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம் இதோட ரேங்கிங்கை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஓரளவு கேப்பபிளான சிப் செட்டாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஓரளவு ஹை கிராஃபிக் கேம்ஸ் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ், மல்டி டாஸ்கிங், அதுபோல் மிட் செட்டிங் கேம்ஸோ ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் ஓரளவு மிட் செட்டிங்ஸ் வச்சு விளையாடும் போது நமக்கு இந்த ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இது போக கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக நமக்கு வந்து ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸில் ஒரு 6000 mm ஸ்கொயருக்கான VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. இது போன வருடம் ரியல்மியோட 13 ப்ரோ ப்ளஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 33% இந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 13329 mm ஸ்கொயருக்கான ஒரு கிராஃபைட் ஷீட் இதில் இருக்குது. அதே மாதிரியே நமக்கு ரியல்மியோட 14 ப்ரோலையும் நமக்கு வந்து இந்த 6000 mm ஸ்கொயருக்கான VC லிக்விட் கூலிங் சேம்பர் அதுலேயுமே கொடுக்குறாங்க. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 8GB RAM வித் 120 GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. அதே ரியல்மியோட 14 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு வந்து LPDDR4 RAM தான் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜும் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசெண்டாக நமக்கு வந்து இந்த ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே கிடைக்கும். ரெண்டு ஃபோன்லையும் இந்த RAM வெர்ஷனில் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் டியூல் சிம் ஸ்லாட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட OS பற்றி பேசும்போது இந்த ரெண்டு ஃபோன்லையும் Android 15 பேஸ் பண்ண ரியல்மியோட UI 6.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸர் என்ன ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை ரெண்டு ஃபோனுக்கும் 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தர்றதாக ரியல்மி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம்.
முதல்ல ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX896 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.88 ஆப்பர்ச்சர் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட சென்சரோட சைஸை பொறுத்தவரை இது 1/1.56 இன்ச்க்கான சென்சராக வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் தராங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சரால் நமக்கு வந்து 6x இன் சென்சார் ஜூமும் அதுபோல் 120x வரையும் நமக்கு வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். மற்றபடியாக இந்த ஃபோனில் ட்ரிபிள் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதான் ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸோட ரியல் ஃபேஸிங் கேமரா. அது ரியல்மியோட 14 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் சைட் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1/1.95 இன்ச்க்கான சென்சராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஆப்பர்ச்சரை பொறுத்தவரையும் இது f1.88 இருக்குது. ஸோ பிரைமரி கேமராவில் இதுலேயுமே அந்த ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். மற்றபடியாக ரெண்டாவதாக பேருக்கு ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைட் கேமராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸில் பெட்டரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைமரி கேமரா கொண்டு நமக்கு வந்து பெட்டரான கேமரா இருக்குது. அது போக 3 கேமரா ஆப்ஷனும் இருக்குது. குறிப்பாக அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பெரிஸ்கோப் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட பேக் சைட் நல்ல ஒரு டீசென்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் போகலாம். ரியல்மியோட 14 ப்ரோவில் அந்த மொதல் கேமரா ஓரளவு டீசென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடியாக ரெண்டாவது கேமரா பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இருக்காது. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபி கேமராலையும் 2 ஃபோன்லையும் வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. அதே ரியல்மியோட 14 ப்ரோவில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ செல்ஃபி கேமராலையும் நமக்கு ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக 2 ஃபோன்லையுமே நமக்கு வந்து சில AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக AI அல்ட்ரா கிளாரிட்டி 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக பிளரான ஃபோட்டோஸை கிளியராக வைக்க முடியும். இது போய் AI ஸ்னாப், AI இரேசர் மாதிரியான மோட்ஸும் இருக்குது. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். 2 ஃபோன்லையும் நமக்கு வந்து USB டைப் C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் தராங்க. ஸோ ஆடியோஸ் 2 ஃபோன்லையும் நல்லா இருக்கும். மற்றபடியாக நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது 2 ஃபோன்லையும் நமக்கு 5Gக்கான SANS சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6 இருக்குது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.2 கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மியோட 14 ப்ரோவில் ப்ளூடூத் 5.4 கிடைக்குது. கூட கொஞ்சம் பெட்டரான அப்கிரேடாக இருக்குது. மற்றபடியாக 2 ஃபோன்லையும் டியூல் ஃப்ரீக்வன்சிக்கான GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC 2 ஃபோன்லையும் கிடையாது. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். 2 ஃபோன்லையும் ரியல்மி 14 ப்ரோ மற்றும் 14 ப்ரோ ப்ளஸில் 2 ஃபோன்லையுமே ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதே ரியல்மியோட 14 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது நமக்கு ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸில் 50% சார்ஜ் வெறும் 24 நிமிஷத்தில் ஏறின்னு சொல்லியிருக்காங்க. அதே ரியல்மியோட 14 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 50% சார்ஜ் ஏறதுக்கு 36 நிமிஷம் எடுத்துக்கிடுது டைம். கடைசியாக ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 29,999க்கும், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 34,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. அதே ரியல்மியோட 14 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 24,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 26,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த 2 டிவைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் போங்க. அது கூட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் கிடைக்குது. குறிப்பாக டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனாக இருக்கட்டும், நமக்கு பேக் சைடில் உள்ள கேமராஸாக இருக்கட்டும், 3 கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. சிப்செட் கூட கொஞ்சம் லைட்டான பெட்டரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மியோட 14 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ப்ரைஸிங்க்கு என்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் போகலாம். ஒருவேளை இதுக்கு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட 14 ப்ரோ ப்ளஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரெட்மியோட நோட் 14 ப்ரோ ப்ளஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஃபோனோட கார்டு வந்து மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட 14 ப்ரோ மற்றும் 14 ப்ரோ ப்ளஸ் பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நான் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.